Good morning student. Today class exercise 1.5ல balanced sums பார்க்க போகிறோம். ஆல்ரெடி exercise 1.5ல ஃபஸ்ட்டு 5 sum finish பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த exercise 1.5 எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா De Morgan's law of complementation, De Morgan's law of set difference, distributive law. மொத்தம் டோட்டலாக ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் 2 ஃபார்முலாக்கு டோட்டலாக 6 ஃபார்முலாக்கு உண்டான கான்செப்டை நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1.5ஓட நெக்ஸ்ட்டு சம் 6th sum. If A equal to ஏக்கு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பிக்கு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, சிக்கு ஒரு செட் கொடுத்து என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா டி மார்கன்ஸ் லா ஆஃப் செட் டிஃபரன்ஸ் அதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 6n, n belongs to w, n less than 6. ஓகே, w means whole numbers. whole numbers எங்க ஆரம்பிக்கும், 0 0 1 2 3 4 5 6 வராது. ஏன் 6 வராதுன்னா இங்கே ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கல, n less than 6 மட்டும் தான் கொடுத்துருக்கனால. ஸோ ஜீரோலேருந்து ஏன் ஜீரோ எழுதுனா ஹோல் நம்பர்ஸ், ஜீரோலேருந்து 1 2 3 4 5. ஓகே, ஸோ எழுதிட்டோம். அப்போ n வேல்யூ 0 1 2 3 4 5. இதில் எதில் அப்ளை பண்ணால் இந்த 6n. ஸோ 6nல் n பலா நம்ம 0 அப்ளை பண்ணால் என்ன வரும், 6 into 0 0. n பலா 1 அப்ளை பண்ணால் 6 into 1 6. n பலா 2 அப்ளை பண்ணால் 6 2 சார் 12. n பலா 3 அப்ளை பண்ணால் 6 3 சார் 18. n பலா 4 அப்ளை பண்ணால் 6 4 சார் 24. 5 அப்ளை பண்ணால் 6 5 சார் 30. ஸோ வேல்யூ வந்து ஏ வேல்யூ வந்து 0 6 12 18 24 30. ஸோ ஏ வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பி வேல்யூ. பிக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, x equal to 2n. ஓகே, அந்த n வந்து எப்படி இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கே ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 less than n less than or equal to 9 அப்படின்னு அர்த்தம். 2க்கு ஈக்குவல் சிம்பிள்னா 2 கிடையாது. அப்போ 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 3 4 5 6 7 8 9 வரும். ஏன்னா 9க்கு இங்கே ஈக்குவல் சிம்பிள்னால 9 அப்படி எழுதிக்கணும். ஓகே, அப்போ n வேல்யூ 3 4 5 6 7 8 9. இப்போ இதில் எதில் அப்ளை பண்ணோம்னா 2n. இந்த 2nல nக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணால் வரும், 2 3 சார் 6. n பதிலாக 4 அப்ளை பண்ணால் 2 4 சார் 8. 5 அப்ளை பண்ணால் 2 5 சார் 10. 6 அப்ளை பண்ணால் 2 6 சார் 12. 7 அப்ளை பண்ணால் 2 7 சார் 14. 8 அப்ளை பண்ணால் 2 8 சார் 16. 9 அப்ளை பண்ணால் 2 9 சார் 18. அப்போ b வேல்யூ 6 8 10 12 14 16 18. ஓகே, பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சி வேல்யூ. சிக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு, ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 3n. ஓகே, சிக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3n. 3n ஈக்குவல் டு 3n, n பிலாங்ஸ் டு n. இங்கேயும் n வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, இதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 4 less than or equal to n less than 10. ஓகே, ஸோ 4க்கு சிம்பிள் இருக்குது, ஈக்குவல் சிம்பிள் இருக்குனால 4 ஆன்சர் வரும். ஸோ 4க்கு அப்புறம் 5 6 7 8 9. ஓகே, அப்போ n வேல்யூ 4 5 6 7 8 9. ஓகே, இங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னா 3n. ஸோ n பதிலாக நீங்கள் 4 அப்ளை பண்ணால் 3 4 சார் 12. 5 அப்ளை பண்ணால் 3 5 சார் 15. 6 அப்ளை பண்ணால் 3 6 சார் 18. 7 அப்ளை பண்ணால் 3 7 சார் 21. 8 அப்ளை பண்ணால் 3 8 சார் 24. 9 அப்ளை பண்ணால் 3 9 சார் 27. ஸோ அப்போ சி வேல்யூ 12 15 18 21 24 27. இப்போ நெக்ஸ்ட்டு சி வேல்யூ, ஏ வேல்யூ, பி வேல்யூ எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, டி மார்கன்ஸ் லா ஆஃப் செட் டிஃப்ரென்ஸ். அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டி மார்கன்ஸ் லா ஆஃப் செட் டிஃப்ரென்ஸில் 2 ஃபார்முலா இருக்குது. கொஸ்டினில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணால் போதும். அப்போ என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஏ டிஃப்ரென்ஸ் சி அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ பிக்கும் சிக்கும் காமன் என்ன, ஓகே, பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன். அப்போ காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, ரெண்டுலேயுமே இருக்குது. 15 கிடையாது, 12 18. ஓகே, பிக்கும் சிக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாவே தெரியும். ஓகே, ரெண்டுக்கும் காமனாக இருக்குது என்ன, 12 18. ஓகே, இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ வேல்யூ எழுதிட்டோம். ஓகே, மைனஸ் டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது, 12 18. மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது, ஏ. அப்போ ஏல ரிமைனிங் என்ன இருக்குது, 0 6
24 30 அப்போ 0 6 24 30 ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஏ டிஃப்ரென்ஸ் சி ஃபஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் பி கண்டுபிடிப்போம் ஓகே இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ எழுதிட்டோம் ரெண்டுக்கு காமன் என்ன இருக்குது 6 12 18 ஓகே காமனாக இருக்குது அது எழுதிட்டோம் 6 12 அண்டு 18 அப்போ ஏ மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது ஏ அப்போ ஏல ரிமைனிங் என்ன இருக்குது 0 24 30 அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி வந்து 0 24 30 நெக்ஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் சி அப்போ ஏக்கும் சிக்கும் என்ன காமனாக இருக்குது 12 18 24 கேன்சல் ஆயிரும் அப்போ ஏல மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது ஏ அப்போ ஏல என்ன ரிமைனிங் இருக்குது 0 6 30 ஓகே இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பிக்கும் ஏ டிஃப்ரென்ஸ் சிக்கும் காமன் இல்லை யூனியன் அப்புறம் ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது என்ன ஆன்சர் வரும்னா 0 6 24 30 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் 2 ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே சேமாக இருக்கா ஸோ ஃப்ரம் 1 and 2 என்ன சொல்லலாம் ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஏ டிஃப்ரென்ஸ் சி அப்படிங்கிறத என்ஸ் வெரிஃபைடு ஓகே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் ஓகே இதோட 6 சம் ஓவர் நெக்ஸ்ட்டு 7th சம் ஈஸியான கொஸ்டின் அதுலேயே டேரெக்டாக வேல்யூ கொடுத்துருக்காங்க இஃப் ஏ ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டாங்க பி ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க சி ஈக்குவல் கொடுத்து தென் ஸோ தட் ஏ டிஃப்ரென்ஸ் டிமார்கன்ஸ் லா ஆஃப் செட் டிஃப்ரென்ஸோட அனதர் ஃபார்முலா வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பி யூனியன் சி ஓகே அப்போ பியையும் சியையும் யூனியன் பண்ணும் ஜாயின் பண்ணும் அப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா பிக்கும் சிக்கும் சேமாக இருந்தாலும் ஒன் டைம் எழுதணும் தனியாக இருந்தாலும் ஒன் டைம் எழுதிடணும் ஓகே அப்போ பியும் சி -1 சேமாக இருக்குது அப்போ ஒன் டைம் எழுதிடலாம் 0 ஒன் டைம் இருக்குது 2 இருக்குது 5 6 7 இதில் எழுதிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது ஏ அது எழுதிட்டோம் ஓகே ரெண்டுக்கும் என்ன காமனாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுவோம் ரெண்டுலேயுமே 0 இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டுலேயுமே 5 இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது ஏ அப்போ மைனஸ்க்கு முன்னாடி ஏல என்ன ரிமைனிங் இருக்குது -2 1 3 இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம் ரைட் ஹேண்ட் சைடு இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் சி ஓகே அப்போ ஏக்கும் பிக்கும் காமன் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம் காமன் என்ன இருக்குது 0 5 அப்போ மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது ஏ அப்போ ஏல ரிமைனிங் என்ன இருக்குது -2 1 3 அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி வந்து -2 1 3 நெக்ஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் சி ஓகே ஏக்கும் சிக்கும் காமன் என்ன இருக்குது அதை கேன்சல் பண்ணிங்க ஓகே காமன் என்ன இருக்குது 5 மட்டும்தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது அப்போ மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது ஏ அப்போ ஏல மீதி என்ன இருக்குது -2 0 1 3 அது எழுதிட்டோம் ஓகே இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பிக்கும் ஏ டிஃப்ரென்ஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -2 1 3 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் பாருங்கள் ரெண்டுமே சேமாக இருக்கும் ஓகே ரெண்டுமே சேமாக இருக்கனால ஃப்ரம் 1 and 2 என்ன சொல்லலாம் ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் சி அப்படிங்கிறத என்ஸ் வெரிஃபைட் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகே இதோட 7th சம் ஃபினிஷ்ட் நெக்ஸ்ட்டு 8th சம் ஓகே 8th சம் என்ன சொல்லியிருக்காங்க இஃப் ஏ ஈக்குவல்ட்டுன்னு ஒரு செட் கொடுத்து பி ஈக்குவல்ட்டு ஒரு செட் கொடுத்து அண்டு சிக்கு ஒரு செட் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அதே டிமார்கன் செட் டிஃப்ரென்ஸ் தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் கேபிட்டல் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் ஓகே ஏங்கிற செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏ பிலாங்ஸ் டு டபிள்யூ ஏ பிலாங்ஸ் டு டபிள்யூ மீன்ஸ் ஓல் நம்பர்ஸ் எங்கே ஆரம்பிக்கும் 0 அடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏ லெஸ் than ஈக்குவல் டு 5 அப்போ 0லேருந்து எங்கே வரைக்கும் வரும் 0 1 2 3 4 5 ஏன் வருதுன்னா இங்கே ஈக்குவல் சிம்பிள் இருக்குது ஓகே இது எதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1/2 இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஏக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்கள் இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணால் என்ன வரும் 0 + 1 1/2 ஓகே அடுத்து வந்து y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1/2ல் நீங்கள் அடுத்து 1 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 1 + 1 2 2/2 1 அடுத்து 2 அப்ளை பண்ணால் 2 + 1 3 3/2 அடுத்து 3 அப்ளை பண்ணால் 3 + 1 4 4/2 கேன்சல் பண்ணால் 2 வரும் அடுத்து 4 அப்ளை பண்ணால் 4 + 1 5 5/2 அடுத்து என்ன வரும் 5 அப்ளை பண்ணால் 5 + 1 6 6/2 அப்ளை பண்ணால் 3 ஓகே அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 1 3/2 2 5/2 3 ஓகே அப்போ 1/2 1 1/2 1 3/2 2 5/2 3 இதுதான் ஏங்கிற செட்டோட ஆன்சர் நெக்ஸ்ட் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க n belongs to w n belongs to wனா என்ன ஓல் நம்பர்ஸ் எங்கே ஆரம்பிக்கும் 0 ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க n less than 5 அப்போ 0 1 2 3 ஓகே சாரி
0 1 2 3 n வேல்யூ வந்து 0 1 2 3 4 மட்டும் தான் கிடைக்கும், 5 கிடையாது. ஏன்னா 5க்கு ஈக்குவல் சிம்பிள் கிடையாது. ஓகே, இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா y ஈக்குவல் டு 2n மைனஸ் 1 பை 2. இப்போ எண்ணுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்கள். n எங்கே இருக்கோ அங்கே 0 அப்ளை பண்ணணும். ஸோ n பதிலாக 0 அப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 0 0. 0 மைனஸ் 1 மைனஸ் 1 பை 2. இப்போ n பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள். 2 1s are 2. 2 மைனஸ் 1 1 பை 2. அடுத்து 2 அப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4. 4 மைனஸ் 1 3 பை 2. அடுத்து 3 அப்ளை பண்ணால் 2 3s are 6. 6 மைனஸ் 1 5 பை 2. அடுத்து 4 அப்ளை பண்ணால் 4 2s are 8. 8 மைனஸ் 1 7 பை 2. அப்போ B ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் 1 பை 2. ஓகே, மைனஸ் 1 பை 2 கம்மா 1 பை 2 கம்மா 3 பை 2 கம்மா 5 பை 2 கம்மா 7 பை 2. ஓகே, இப்போ AB கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சி வந்து அவன் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஓகே, அது எழுதிக்கும். ஓகே, ஏபிசி அப்படிங்கிற இப்போ ஏபிசி அப்படிங்கிறது டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம சரி சி வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஏபி நம்ம கண்டுபிடிச்சா எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி. ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிப்போம். ஓகே, அப்போ பிஐயும் சிஐயும் கம்பைன் பண்ணும்போது ஓகே என்னென்ன ஆன்சர் வருது அப்படின்னா மைனஸ் 1 மைனஸ் 1 பை 2 1 பை 2 1 3 பை 2 5 பை 2 2 7 பை 2. ஸோ இது எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா ரெண்டு கொஸ்டின்லையுமே பிலையும் சியும் காமனாக இருந்தாலும் 1 டைம் எழுதணும், தனியாக 1 டைம் இருந்தாலும் எழுதிடணும். ஓகே, இப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 டைம் தான் இருக்குது, எழுதிட்டேன். மைனஸ் 1 பை 2 ரெண்டுலேயுமே இருந்தாலும் 1 டைம் எழுதியிருக்கேன். அடுத்து ஆஃப் வந்து 1 டைம் தான் இருக்குது, அது எழுதியிருக்கேன். அடுத்து 1 3 பை 2 2 டைம்ஸ் இருந்தாலும் 1 டைம் 5 பை 2 2 7 பை 2 எழுதிட்டேன். இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சினால ஓகே இப்போ நான் பண்ணியிருக்கேன் ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி. ரெண்டுக்கும் காமன் என்ன? 1 பை 2 இருக்குது, 1 பை 2 1 3 பை 2 2 5 பை 2. ஓகே, அப்போ மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது? ஏ. அப்போ ஏல ரிமைனிங் என்ன இருக்குது? 3. அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி வந்து என்ன? 3 மட்டும் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைட் என்ன பண்ணணும்? ஏ டிஃப்ரென்ஸ் பி கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம டேரெக்டாகவே இங்கேயே கண்டுபிடிப்போம். ஓகே, இந்த ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது? 1 பை 2 காமனாக இருக்குது, 3 பை 2 காமனாக இருக்குது, 5 பை 2 காமனாக இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பினால ஓகே மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது? டிஃப்ரென்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது? ஏ. அப்போ ஏல மீதி என்ன இருக்குது? 1 2 3. அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி வந்து என்ன ஆன்சர்? 1 2 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஏ டிஃப்ரென்ஸ் சி கண்டுபிடிப்போம். ஏக்கும் சிக்கும் பார்த்தீங்கன்னா 1 ரெண்டுலேயுமே இருக்குது, 3 பை 2 ரெண்டுலேயுமே இருக்குது, 2 ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பை 2. ஓகே, ஆன்சர் எழுதுறேன். 1 பை 2 கமா 5 பை 2 கமா 3. இதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் சி. ஓகே, அந்த ஆன்சர் இங்கே எழுதிருக்கும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த ஏ டிஃப்ரென்ஸ் பிக்கும் ஏ டிஃப்ரென்ஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது? 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. அப்போ இது ஈக்குவேஷன் 1 1 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர்த் ஈக்குவேஷனும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ ஃப்ரம் 1 and 2 ஃப்ரம் 1 and 4 ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் சி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் 10th சம். 10th சம்மில் வந்து பாருங்கள், இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்க கொஸ்டின் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டுக்கு இந்த வருஷம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நியூ புக்குனால. ஓகே, இஃப் யூனிவர்சல் செட் 4 7 8 10 11 12 15 16 யூனிவர்சல் செட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு A value 7 8 11 12 and B value 4 8 12 15. Then verify De Morgan's law of complementation. Okay, De Morgan's law of complementation என்ன ஃபார்முலா? De Morgan's law of complementationக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஒரு ஃபார்முலா வந்து A union B the whole dash equal to A dash intersection B dash. இன்னொரு ஃபார்முலா வந்து A intersection B the whole dash equal to A dash union B dash. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக ப்ரூவ் பண்ணுவோம். இது ரெண்டு ஈக்குவேஷனையும் இங்கே சால்வ் பண்ணும். கொஸ்டினில் வந்து மொட்டையாக டி மார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன், டி மார்கன்ஸ் லா ஆஃப் செட் டிஃப்ரென்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டா அப்படின்லாம்னா அந்த அதில் இருக்க ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அப்போ இந்த 6 ஃபார்முலாவையும் நீங்கள் மெமரி பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா வந்து என்ன? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம். ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஏ யூனியன் பி. அப்போ ஏவுக்கும் பிக்கும் யூனியன் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 4 7 8 11 12 15. A union B the whole dash U minus A union B. அப்போ யூனிவர்சல் செட்லேருந்து A union B நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே யூனிவர்சல் செட்டும் இங்கே A union B எழுதியிருக்கேன். ஓகே, இதில் என்னென்ன கட் ஆகுது அப்படின்னா 4 7 8 11 12 15 கட் ஆயிடுச்சு. அப்போ யூ மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது? U. அப்போ யூவில் மீதி என்ன இருக்குது?
10 and 16. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 10, 16. ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுப்போம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகே, அப்போ ஏ டேஷ் ஃபார்ம்னா என்ன, யூ மைனஸ் ஏ. ஓகே, அப்போ யூ மைனஸ் ஏ. ஓகே, ரெண்டுக்கும் என்ன காமனாக இருக்குது, 7, 8, 11, 12 அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஓகே, 7, 8, 11, 12. ஓகே, அது கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது, யூவில் என்னென்ன ரிமைனிங் இருக்குது, 4, 10 and 15, 16. ஓகே, அப்போ ஏ டேஷ். ஓகே, நெக்ஸ்ட் பி டேஷ். பி டேஷ்ங்கிற ஃபார்மில் என்ன, யூ டிஃப்ரென்ஸ் பி. ஓகே, யூ வேல்யூக்கும் பி வேல்யூ எழுதிட்டோம். ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்குது, 4, 8, 12, 15 காமனாக இருக்குது. அதை கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது, யூ. அப்போ யூவில் மீதி என்ன இருக்குது, 7, 10, 11, 16. ஓகே, இப்போ ரெண்டுக்கு என்ன பண்ணணும், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகே, ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்குன்னு பாருங்கள், 10 and 16. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷும் 10, 16, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷும் 10, 16 ரெண்டுமே சேமாக இருக்கா. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 4லேருந்து என்ன எழுதலாம், ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படிங்கிறத ஹென்ஸ் வெரிஃபைட். ஓகே, இப்போ செகண்ட் ஃபார்முலா என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஏ ஃபஸ்ட் ப்ராக்கெட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, அப்போ ஏக்கும் பிக்கும் காமன் பாருங்கள். ஓகே, ஏக்கும் பிக்கும் காமன் என்ன இருக்குது, 8ம் 12 மட்டும்தான் இருக்குது. ஸோ எழுதிட்டோம். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக எழுத்தா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். ஃபார்முலா என்ன, யூ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ யூலேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்து சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 8ம் 12ம் சப்ராக்ட் ஆயிரும். மைனஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது, யூ. அப்போ யூவில் என்ன இருக்குது, 4, 7, 10, 11, 15, 16. ஓகேவா, இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ ஏ டேஷ் பி டேஷ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. ஓகே, ஃபஸ்ட் ரோமனுக்கு அந்த இது அப்படியே எடுத்துக்கலாம். ஏ டேஷ் வேல்யூ என்ன, 4, 10, 15, 16 அண்டு பி டேஷ் வேல்யூ வந்து 7, 10, 11, 16. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும், யூனியன் கண்டுபிடிக்கணும். ஓகே, யூனியன் கண்டுபிடிச்சா என்ன வரும், 4, 7, 10, 11, 15, 16. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு 5th ஈக்குவேஷனும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு 6th ஈக்குவேஷனும் பாருங்கள். 5th 6ம் சேமாக இருக்கும். 5th ஈக்குவேஷன் 4, 7, 10, 11, 15, 16. அதே மாதிரி 6th ஈக்குவேஷன் 4, 7, 10, 11, 15, 16 ரெண்டுமே சேமாக இருக்கனால ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 5 and 6லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து சார் 9th சம் 11th சம் டீச் பண்ணல அப்படின்னா அது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸை டீச் பண்ணிட்டோம். ஓகே, அது வென் டயக்ராம்னால ஒரே மாடலில் இருக்கனால அதே ஃபஸ்ட்டு தான் டீச் பண்ணிட்டோம். ஓகே, இதோட எக்ஸசைஸ் 1.5 ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எக்ஸசைஸ் 1.6 டீச் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.